நேயர்களுக்கு வணக்கம். சேப்பாக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸோட கோட்டை அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த சீசன்ல அந்த கோட்டையை செங்கலா பேத்து இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ஸ். இன்னைக்கு பிபிகே சிஎஸ்கே மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பட் இது அப்செட் வாரம். அதனால இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஓகே, ஏன்னா கேகேஆர் வின் பண்ணாங்க, ஆர்ஆர் வின் பண்ணாங்க, சன்ரைசர்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ அதனால பாட்டம் டீம்ல நாலும் ஒன்று வின் பண்ணிட்டு வருது. இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ணால் நல்லா இருக்கும். ஓகே, சிஎஸ்கேல இல்லை சிஎஸ்கேன்னு இல்லை, இன்னைக்கு மேட்ச்ல ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 4 அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் 2 டீம்லயுமே ஓப்பன் பண்றாங்க. ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே இங்க ஓப்பன் பண்றாங்க. அங்க பிரப்சிம்ரன், பிரியன் சரியா ஓப்பன் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இதுவரை இப்படி நடந்தது கிடையாது அப்படின்றாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அன்கேப்டு பிளேயர்ஸ் ஆர் ரூலிங் ஐபிஎல். நேற்று பார்த்தோம், 14 வயசு பையன், அவனும் இது அப்படியே ஸ்கூல் போகிற பையன், அடின்னு அடிச்சு எல்லாத்தையும் கலக்கி விட்டு போயிட்டான். அந்த மாதிரி அப்புறம் இப்போ நேற்று மேட்ச் டெல்லியில விப்ராஜ், அது யங்ஸ்டர், ஆமா, என்ன அடி அடிச்சான், கடைசியில் சேஸ் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆமா, வெரி குட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டு. எல்லாரும் பிரமாதம் ஆடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் புது ஆளுங்க வராங்க. அது மும்பையில் கேட்கவே வேணாம். ஸ்பின்னர் ஒருத்தர், விக்னேஷ்னு ஒருத்தர், புத்தூர், அதுக்கப்புறம் அஸ்வினி குமார், எல்லாமே நல்லா பண்றாங்க. ஒவ்வொரு டீம்ல நல்லா பண்றாங்க எல்லாரும். சிஎஸ்கே இதுவரை 21 பிளேயர்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. இதுவரை இப்படி நடந்ததே கிடையாது. 13-14 மேல யூஸ் எடுக்க மாட்டாங்க. 21 பிளேயர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பயே செட் ஆகல. இப்போ என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, மிச்சம் இருக்கிறவங்களையும் நீங்க யூஸ் பண்ணிருங்கப்பா. அடுத்த சீசனுக்கு யார் யாரெல்லாம் வேணும்ன்றதை இப்பயே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த சீசனுக்கு தப்பு பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு அது ரொம்ப கிண்டலா சொல்றாங்க. கிண்டலா இல்ல, அவங்களே சஜஷனாவே சொல்றாங்க. இல்ல, அந்த அளவுக்கு சிஎஸ்கே முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க. கரெக்ட் நீங்க சொல்றது. ஏன்னா இப்போ அடுத்த வருஷத்துக்கு தான் இப்போ பிளான் பண்ணுறாங்க வழியா. இந்த வருஷத்துக்கு பற்றி அவங்க விட்டாங்க. இனிமேல் ஹோப் இல்லைன்ற மாதிரி. அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அண்டு தோனி கேப்டன்ஸில் இந்த மாதிரி நடக்குது அன்பிலீவபிள். ஓகே, ஆனால் அது ரொம்ப உண்மை. திருப்பி பார்த்தாலும் ஆள் இல்லை. ஓகே, ஒன்றுமே டீமே செட் ஆகலை. இந்த ஆக்சுவலாக அந்த புது டிவால் ப்ரீவியஸ் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமாம், அவர் கண்டினியூஸாக அடிச்சாக்க ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வரும். அவர் 100, 2 பேர் தான் வேற வெளி டீம்ல போய் விளையாடக்கூடிய சக்தி இருக்கு. மற்ற யாரும் எடுக்க மாட்டாங்க யாரும். இன்னொன்று சார், நீங்க டெவால் பிரேவிஸை பேட்டிங் சரியில்லை அப்படின்னு தான் கூப்பிட்டு வரீங்க. அவரை ஒரு மீட்பர் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் கூட்டிட்டு வரீங்க. ஆனா அவருக்கு முன்னாடி நீங்க சாம்கரனை அனுப்புறீங்க, ஜடேஜாவை அனுப்புறீங்க. அவர் தானே நம்பர் 3 அனுப்பணும். ஆமா, எப்பவுமே பெஸ்ட் பிளேயர் ஷுட் பிளே ஏர்லி அண்ட் டேக் மோர் டெலிவரிஸ். அதுதாங்க முறை. அதாவது கோலி ஓப்பனிங் போறாரு, அவருக்கு முன்னாடி நீங்க சாம்கரன் அனுப்புறீங்க. ஆமா, அதெல்லாம் கேப்டன்சி மிஸ்டேக் தான். ஓவர் இஸ் எ கேப்டன், மிஸ்டேக் தான். நீங்க சுனில் நாராயண மாதிரி பின்ச் ஹிட்டர் அனுப்பலாம். அவங்க போய் ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் பேட்ஸ்மேன், பால் அதிகமான ரன். ஆமா, அந்த மாதிரி பண்ணுது. ஆனா அந்த மாதிரிக்கும் ஆள் கிடையாது இங்க. அதனால ரொம்ப இதுவா இருக்கு. போறங்களேன், இன்னர் சர்க்கிளை தாண்டி மேல அடிக்கவே மாட்டேன்றாங்க சிஎஸ்கே. அந்த லாஃப்டிங் கெப்பாசிட்டியே இல்லை யாருக்குமே, எந்த பேட்ஸ்மேனுக்குமே. எல்லாம் சிங்கிள்ஸ் தான் எடுக்கிறாங்க வழிய 4-6 பார்க்கவே முடியல. தோனியே சொல்ற சார், விக்கெட் இப்படிதான் இருக்கு அப்படின்றத எங்களாலேயே புரிஞ்சிக்க முடியல அப்படின்றாரு. அது ரொம்ப தப்பு சார். அது ஒண்ணுமே இல்லை. இந்த விக்கெட்டை ஆப்போனன்ட் புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா விளையாடுறாங்க. சேப்பாவை அவங்க வின் பண்றாங்க. இவங்களே புரியல. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த ஒரே சும்மா விக்கெட் மேல பழி போகுது. கியூரேட்டர் அது தோனியோட ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொல்றாரு, கோச். அவர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கிடையாது. அந்த பிச்சர் தோனி சொல்லுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஃபிளமிங் சொன்னார், இந்த விக்கெட் என்னால ரீட் பண்ண லாஸ்ட் மேட்ச்ல சொன்னாருன்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு நான் பார்க்கல. பட் ஆனா ஃபிளமிங் கண்டிப்பா சொன்னார். இப்போ கடைசியில டீம் மெம்பர்ஸ் மேல பழி போட்டு, கேப்டன் மேல பழி போட்டு, மேனேஜர், கோச் எல்லாரும் மேல பழி போட்டு, கடைசி கிரவுண்ட்ஸ்மேன் மேல பழி போடுறாங்க. தோனி இல்ல தோனி கிரவுண்ட்ஸ்மேன் மேல பழி போடல. அந்த கிரவுண்ட்ஸ்மேன் பிச்சை மெயின்டைன் பண்றது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்றாங்க. ஆனாலும் எங்களால ரீட் பண்ண முடியல அப்படின்ற. அது எப்படி சார்? அது ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருக்கு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கிரவுண்ட்ஸ்மேன் அவன் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். ஆனா அவன் பண்ண விக்கெட் பார்த்த உடனே
ஒரு மேட்ச் விளாட்ன உடனே தெரியும் அதில் நீ எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா எந்த விக்கெட்டையும் நீங்கள் பேட்ஸ்மேன் விக்கெட்டாக மாற்ற முடியும். நான் அந்த சேப்பாக்கு வீட்டில் நிறைய விளையாடிருக்கேன் நான். எப்படின்னாக்க வாட்டர் பண்ணி ரோல் பண்ணாக்க பியூர் பேட்டிங் விக்கெட் ஆகிடும் விக்கெட். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு போங்களேன் நீங்கள். உங்களுக்கு தான் பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டேன்றாங்களே, பியூர் பேட்டிங் விக்கெட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போடுறீங்க, உங்கள் ஸ்பின்னர்ஸும் ஒன்றும் யூஸ் இல்லைன்னு ஆயிடுத்து. நீங்கள் ஸ்பின்னர்ஸ் கரெக்டாக நீங்கள் நல்ல பேட்டிங் விக்கெட் பண்ணிட்டு விளாடுங்க. ஓகே. இன்னொன்று சார், ஐபிஎல்ல ஆயுஷ் மாத்ரே வந்து 2 இன்னிங்ஸ் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் 30 ரன் 32 அப்படின்ற ஒன்று. ஆனால் 30 ரன்னாக இருந்தாலுமே அவர் அந்த 30 ரன்னை எந்தெந்த ஷாட்டில் கொண்டு வந்தார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து ஆயுஷ் மாத்ரே 80% மேலே மார்க் வாங்கிடுறாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. இல்லை, ஆயுஷ் மாத்ரேட்ட ஒரு ஃபால்ட் இருக்கு, நான் பார்த்தேன். அவர் பேக் லிஃப்ட் வந்து இந்த இப்படி வருது, ஹை பேக் லிஃப்ட்லேருந்து வருது. பிருத்திவி ஷா மாதிரின்னு சொன்னீங்க. பிருத்திவி ஷா மாதிரி வருது. பிருத்திவி ஷா அவரோட டவுன்ஃபால் காரணமே அந்த பேக் லிஃப்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஆயிடக்கூடாது, ஏன்னா நிறுத்த முடியாது அந்த மாதிரி சமயத்தில். ஏன்னா இப்படி பேட் வரும்போது சாஃப்ட் ஹேண்ட் விளாட முடியாது, ஹார்டாக தான் போவீங்க நீங்கள். அது வந்து பார்த்துக்கணும், அவர் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் பேக் லிஃப்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் எல்லா பாலும் அடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லா பாலும் அடிச்சாக்க தென் தட் மீன்ஸ் யூஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப், அவுட் ஆகுது சான்ஸ் அதிகம். ஓகே. இன்னொன்று சார், சிஎஸ்கேல இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜெமி ஓவர்டனை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. அவர் வந்து எக்ஸ்ட்ரா பேட்டராக கன்சிடர் பண்ணுறீங்க, பவர் பிளேயில் போடுற ஒரு பவுலராக கன்சிடர் பண்ணுறீங்க. அவர் பேசின ப்ரெஸ் மீட்டோ ஒரு இன்டர்வியூவோ ஒன்று படித்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இங்கிலீஷ் விக்கெட்ஸ், ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ், அந்த இதெல்லாம் வந்து பவுன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நான் பேட்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிருப்போம். ஆனால் இந்தியன் விக்கெட்டில் பேட்டை வந்து கொஞ்சம் லோவாக பிடிச்சிருக்க வேண்டியிருக்கு, பவுன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து அதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. வெரி குட், கரெக்டான ஸ்டேட், குட் செலெக்ஷன். இல்லை, பழகிட்டே இருக்கு சொல்லுங்க. 4 ஐபிஎல் முடிஞ்சிடும், 4 சீசன் முடிஞ்சிடும். இல்லை, அவர் இந்த ஐபிஎல் வச்சு மைண்ட் வச்சு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரே மேட்ச் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னும் கேட்டாக்க ஒரு மாதம் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இதே மாதிரி விக்கெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பக்கத்தில் விக்கெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சேப்பாக்கில் சென்ட்ரல் விக்கெட் இருக்குல்ல, சென்ட்ரல் விக்கெட்டில் மட்டும் கயிறு கட்டிடுவாங்க, பக்கத்து விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தட் இதே விக்கெட் தான் ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இந்த விக்கெட்டில். அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி விக்கெட்டை ரீட் பண்ண முடியலனாக்கா யூஆர் அன்ஃபிட். இதெல்லாம் சும்மா இங்கிலீஷ்மேன் எப்போவுமே இந்த மாதிரி நிறையா நோண்டி சாக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே தான் விளையாடனாக்கா பவுலர் வந்து த்ரோன்றுவாங்க. தான் யாராவது சுனில் நாராயணன் அப்படி தான் சொன்னாங்க. அவங்க சுனில் நாராயண், முரளிதரன் இவங்கெல்லாம் சொன்னாங்க, இவ கொஞ்சம் அவங்க அதிகமாக விக்கெட் எடுத்துட்டாக்க த்ரோ அப்படின்ட்டுருவாங்க. அது மாதிரி எப்போவுமே இங்கிலீஷ்மேனுக்கு வந்து இந்த மாதிரி சாக்கு எதை போக்கு எதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஐ டோன்ட் ரேட் ஓவர்டன் ஆஸ் இஸ் ஓவர் ரேட்டட். ஓவர்டன் இஸ் ஓவர் ரேட்டட் பிளேயர். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவரே சொல்றாரு, நான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து பவர் பிளேல வந்து பவுலிங்கே போடலை. அவ்வளோதான். அவர் தான் நீங்கள் பவர் பிளேல பவுலிங் போட வைக்கிறீங்க. மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லுங்க. கேப்டன் பால் கொடுத்தாக்க நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன இது ரொம்ப சீப்பா இருக்கு. இல்ல, அவர் சிஎஸ்கே வச்சு பேசல, இது எதையுமே. நான் என்ன சொல்றேன்னா, போட முடியலனாக்க என்ன, அதாவது ஒரு யூஸ்லெஸ் பிளேயரை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறாங்க. அப்படிதானே தெரியுது. இதனால பவர் பிளேல பவுலிங் போட முடியாது, அப்புறம் விக்கெட்டை ரீட் பண்ண முடியாது, விளையாட முடியாது, பவுன்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்ன, வாட் இஸ் திஸ்? அவவும் விளையாடுறான், பூரான்லாம் இருக்கான் சார், உலகம் ஃபுல்லாக போய் அடிச்சுட்டு இருக்கான். வெஸ்ட் இண்டீஸில் விளையாடுறான், சவுத் ஆஃப்ரிக்காவில் விளையாடுறான், துபாயில் விளையாடுறான், இங்கே விளையாடுறான், பிக் பேஷில் எல்லாத்துலேயும் விளையாடுறான். அவன் எங்கேயும் அடிச்சுருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் பிளேயர். இதெல்லாம் இதில் படித்தேன் அப்படின்னா, அவர் வந்து இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வெளியே, இங்கிலாந்து எப்போவுமே அப்படி தான். இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்போவுமே ஏதாவது ஒரு ஷாக் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். நான் இல்லை, இதெல்லாம் நான் படித்தது எங்கன்னா, அவர் வந்து இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து ஒப்பந்தம் ஆயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் வேற எங்கேயோ நடக்கிறதுக்கு. அதில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததை பார்த்தேன். ஸோ அவர் சிஎஸ்கே மீன் பண்ணி சொல்லலை. இல்லை, இப்போ என்ன போடுறதுனா போச்சு சொல்லுங்க. இல்லை, ஏன்னா அது ஒன்றும் லாஸ் கிடையாது, அவர் ஒன்றுமே பண்ணலை. ஓகே, இன்னொரு இதில் போய் விளையாடுறதுனா விளையாட்டோம். சிஎஸ்கேக்கு வேணும் சார், இந்த மாதிரி ஒரு மட்டமாக டீமை செலக்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து தவிக்கிறாங்க. சரி, ஓகே. பிபிகேஸ்க்கு வந்து மிடில் ஆர்டர் மோசமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க ஓப்பனிங் பேர் இருக்கிறதுனால இவங்களோட பெரிய பிரச்சனை வந்து வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். அது நீங்கள் சொல்கிறது, இவங்க ஓப்பனர்ஸ் வந்து அதிரடி ஆட்டம் ஆடி
ஆப்பனண்ட்டை டிமாரலைஸ் பண்ணிடுறாங்க, bowling போட விட மாட்டேங்கிறாங்க ஆப்பனண்ட்டை. அது ஒரு பெரிய இது. அதாவது சுனில் நாராயண் வந்து இப்போ கல்கட்டாவில் ஓப்பனிங் இறங்குறாருல, அவரோட வேலை இல்லைன்னாக்க ரன் அடிக்கிறது முக்கியம் இல்லை, அடிச்ச அடியில் போலருக்கு bowling வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடணும். அதுதான் ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன் வந்து ஈஸியாக விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதுதான் பஞ்சாப் தான் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் கோச் ரிக்கி பாண்டிங் மேல இன்னொரு அலிகேஷன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. சசாங்க் சிங் இருக்காரு, நெஹேல் வதரா இருக்காரு. ஆனா நீங்க வந்து ஜாஸ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் இவங்களெல்லாம் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்துல உள்ள கொண்டு வந்து அவங்கள அவுட் ஆக்குறீங்க. அது மட்டும் இல்லாம டீமோட கான்ஃபிடன்ஸையும் காலி பண்றீங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன். எனக்கு அதில் வந்து 100% உடன்பாடு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிக்கி பாண்டிங் பெரிய கோச் கிடையாது. அவர் வந்து ஃப்ரான்ச்சைஸ் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். டெல்லியில் அப்படி தான் தூக்கி வச்சுனாங்க. அப்புறம் டெல்லியை வந்து அவரை வெளியே அமிச்சாங்க. அது தெரியும் இல்லையா, டெல்லியை வந்து அவர் வேஸ்ட்டுன்னு சொல்லி வெளியே அமிச்சாங்க. உடனே வந்து பஞ்சாப் அவரை போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷனில் வந்து இந்த மாதிரி கோச்சு பிளேயர்ஸ் இவர் என்ன பண்ணுறாரு, போகும்போது 3 பிளேயர் இழுத்துட்டு போகிறாரு. என்னோட ஆஸ்திரேலியன் பிளேயர் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், இங்கிலீஷ் வாங்கப்பா அப்படின்னு அங்கே அழிச்சிட்டு போகிறாரு. இதே தான் இப்போ ஒவ்வொரு கோச்சும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊர் ஆளை கூப்பிட்டு வந்து அவங்க டீமில் விளையாட வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம் நிறையா. அது ஓகே. அதான் டீமில் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஊர் பிளேயர்ஸ் அனுப்புறீங்க. ஆனால் நல்ல பிளேயர் வந்து சசாங்க் சிங், அது உண்மை. மேக்ஸ்வெல்லாம் வந்து ஜோக்கர் ஆஃப் தி ஐபிஎல். எப்படி நீங்கள் வந்து ஒரு சுனில் நாராயணன் வந்து மிஸ்டர் ஐபிஎல்னு சொல்கிறவங்களோ, இவர் மிஸ்டர் ஜோக்கர் ஆஃப் த ஐபிஎல். அதாவது அதுக்கு வந்து மேக்ஸ்வெல்லை குறை சொல்ல அவசியமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் தான். ஓகே. அவங்க தான் அந்த மேக்ஸ்வெல்லுக்கு வந்து எடுத்து ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு டீமில் இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா சிஎஸ்கேல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல்லோட ஆஃப் ஸ்பின் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து போலர்னு சொல்லுங்க, பேட்ஸ்மேன் இல்லை நான் அப்படி நம்பர் 11 அனுப்ப சொல்லுங்க, ஐ வில் பி ஹாப்பி. போலராகவே விளையாட்டோம். இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நான் கூட சொல்லுவேன், மேக்ஸ்வெல் வந்து ஸ்வீப் ஷாட்டு அடிக்கவே வராது அவருக்கு. ஆனால் ரிவர்ஸ் ஸ்வீப் டெஃபினட்டாக நல்லா அடிப்பார். ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 6 அடிப்பார், ஸ்வீப்பில் வந்து அவுட் ஆகிடுவார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் எப்போவுமே அந்த மாதிரி மோஸ்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் பேட்ஸ்மேன். அந்த பிபிகேஎஸ்ல இந்த மிடில் ஆர்டர் பிரச்சனையை சரி பண்ண தான் வந்து யான்சனை வந்து முன்னாடி அனுப்புனாங்க லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை, யான்சன் வந்து மேக்ஸ்வெல் மாதிரியோ ஸ்டானிஸ் மாதிரியோ சுற்றிட்டு போக மாட்டார். டெஃபினட்டாக வந்து ரெஸ்பான்சிபிள் பிளேயர், கண்டிப்பாக விளையாடுவார் நல்லா. பிபிகேஎஸ் அதிகமாக பவர் பிளேயில் விக்கெட் எடுக்காத டீமில் ஒன்று. இந்த ஒன்று வந்து சிஎஸ்கேக்கு இன்னைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலாம், அதிகமாக ரன் அடிக்கலாம் அப்படின்றது? அவங்களுக்கு வந்து ஆஷ்தீப் சிங் அண்ட் யான்சன் போடுறாங்க. ஆஷ்தீப் சிங் வந்து இந்தியன் டீம்ல நிறைய விக்கெட் எடுக்கிறார் பவர் பிளேயில். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறார். அது ஏன் வந்து இதில் எடுக்கலன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2-3 விக்கெட் எடுத்திருக்காரு பவர் பிளேயில். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்திருக்காரு அவர் ப்ரீவியஸ் மேட்சஸில். அது ஒன்று. அப்புறம் யான்சன் வந்து ஈக்குவலி குட் போலர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர் நல்லா போடுறார். ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக பெட்டர் போலர். மற்றவங்க வந்து சரியாக போடலனாக்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அது அஃப்கோர்ஸ் சஹல் இருக்காரு. சஹல் வந்து அவர் மிடில் வருவார் அவர். ஸோ அவரும் வந்து எஃபெக்டிவ் போலர் தான், ஒரு மேட்ச் வின் பண்ணியே கொடுத்துருக்காரு அவர். அதனால் இட்ஸ் ஓகே. அது கம்பேர் டு அதர் டீம்ஸே அவர் பவுலிங் ஓகே. அவங்க கலீல் அகமது பவர் பிளேல அதிகமாக விக்கெட் எடுத்த பிளேயர். IPL 2025 8 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இவரோட பாட்சா பிபிகேஎஸ் ஓப்பனர்ஸ்க்கு அகேன்ஸ்டா பழிக்குமா? இப்போ அவங்க ஓப்பனர்ஸ் வந்து எப்படின்னாக்க அதிரடி ஓப்பனர்ஸ், எல்லா நாளும் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்களோட டியூட்டி என்னன்னாக்கா 6 ஓவரில் 80 ரன் மேலே அடிக்கணும். அதான் அவங்களோட எய்ம். ஓகே. அதனால விக்கெட் ஒரு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரே யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிட்டு போகிற சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜிடி மாதிரி விளையாடுறதில்ல. ஜிடியோட பிளான் என்னன்னாக்கா 6 ஓவரில் விக்கெட் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விளையாடக்கூடாது. பட் இவங்க அப்படி இல்லை, சான்சி பிளேயர்ஸ். டெஃபினட்டாக இவங்க வந்து விக்கெட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே சார். பிபிகேஎஸோட பவுலிங் யூனிட் பஞ்சாப் பவுலிங் கொஞ்சம் கம்மி தான். 3 குட் பவுலர் சொல்லலாம் அவங்களுக்கு. ஒன்று வந்து யான்சன், ஆஷ்தீப் சிங், சஹல் 3. மற்ற 2 சுமார் 4 ஓவர் போடக்கூடிய ஆளுங்க. அவங்க வந்து மேட்ச் வின்னிங் பவுலர்ஸ் கிடையாது.
ஸோ கொஞ்சம் கம்மி தான் அவங்க போலிங். ஓகே ஓகே சார். ஓவராலா இன்னைக்கு ஓவரால் சிஎஸ்கேவோட பஞ்சாப் பெட்டர் சைட். ஆனால் இப்போ நடக்கிற ட்ரெண்டை பார்த்தாக்க அப்செட் மேக்கர்ஸ் நிறையா இருக்காங்க. ஓகே. அதனால சிஎஸ்கே வின் பண்ணலாம் சான்ஸ் இருக்கு. பட் பஞ்சாப் இஸ் சுப்பீரியர் சைட் கண்டிப்பாக. ஓகே. அஸ்வின் உள்ள வரலான்னு சொல்றாங்க. உள்ள வந்து என்ன சரியா போடணும். பட் அவங்களுக்கு ஓப்பனாக இருக்கு, யாருன்னா வந்து போலிங் போடலாம். டீம் வந்து ஓப்பனாக இருக்கு. அவங்க வந்து ஒரு ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை டீம்ல 11க்கு வரத்துக்கு. அவன் 11க்கு வானான்ட்டு ரிசர்வ்ல இருக்கான்ற மாதிரி இருக்கான். இப்போ நான் வந்து உள்ள ட்ராப் பண்ணிட்டேன்னா வெரி குட் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்காங்க நிலைமை. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த விஜய் சங்கர்லாம் அந்த மாதிரி மிடில் ஆர்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றுமே இது இல்லை. எவ்வளோ பேட்ஸ்மேன் இருக்காங்க. எவனும் வந்து விளையாடுறதுக்கே பயப்படுறான். அந்த மாதிரி இருக்கு டீம். ஓகே ஓகே சார். மீண்டும் சந்திக்கலாம்.